மறுபடியும் எங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசி காவேரி எதுவும் கோவப்பட்டு திட்டாளா? அதெல்லாம் இல்ல மாப்ள. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அத பத்தி அவகிட்ட பேச்சே எடுக்கிறது இல்ல. அப்ப வேற என்னதான் பிரச்சனை? காவேரி, நீங்க ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்க குடும்ப பிரச்சனை எதுக்கு என்கிட்ட சொல்லணும்னு ஏதாவது யோசிக்கிறீங்களோ? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மாப்ள. என்ன நடந்தாலும் நாங்க உங்களை வெளி மனுஷனா நினைக்க போறது இல்ல. நீங்க என்னைக்குமே எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான். அப்ப என்னதான் நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லலாம்ல? நேத்து நர்மதா தகப்ப இல்லாத புள்ளைய நான் நம்பி வெளியூருக்கு படிக்க அனுப்புனா அங்க என்ன வேலை பண்ணிருக்கா பாருங்க. இந்த விஷயத்த அவ சொன்னதுல இருந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்திலே நான் செத்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. நர்மதா எங்க? உள்ள ரூம்ல இருக்கா. நர்மதா, நர்மதா. மாமா, இது வர மாமா. அத்தா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. எப்போ வரேன்னு சொல்லியிருக்கான் அவன்? சாயந்தரம் வர்றதா சொன்னா மாமா. காவேரி கிட்ட ஏதோ சொன்னதுக்கு அவ வரட்டும் பாத்துக்கலான்னு சொல்ற. வரட்டும் பாத்துக்கலான்னு அலட்சியமா இருக்கிறதுக்கு இது என்ன சாதாரண விஷயமா? ஒரு பொம்பளை புள்ள வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரிய வந்தா பெரிய அசிங்கமா போயிடும் மாப்பிள்ள. அப்புறம் நான் வெளியே தலை காட்டவே முடியாது. நீங்க தான் எப்படியாவது அவனை வரவிடாம பண்ணணும். இல்ல, அவன் வரட்டும். நீங்களும் என்ன மாப்பிள்ள காவேரி மாதிரியே பேசுறீங்க? நர்மதா, இந்த விஷயத்துல ஓ மேல எந்த தப்பும் இல்லைல்ல? இல்ல மாமா. அப்புறம் ஏன் இதை நினைச்சு நாம பயப்படணும்? நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டு பொண்ணை பத்தி ஏதோ சொல்றதுக்கு நம்ம வீட்டுக்கே வரேங்கிறான். வரட்டும், வந்து அப்படி என்னதான் சொல்றான்னு நாமளும் கேட்போம். ஆமாமா, வரட்டும். நீங்க யாரும் எதை நினைச்சும் பயப்படாம இருங்க. நான் போயிட்டு சாயந்தரம் அவன் வர்றப்ப வர்றேன். அத்த, அது வரைக்கும் நீங்க நர்மதாவை ஏதாச்சும் சொல்லி அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. சரி மாப்பிள்ள.